Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ஜெகதாத்ரி அப்படின்னு சொல்லி ஒரு நியூ சீரியல். இது என்னடா டைட்டிலே புதுசாக இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் யோசிப்பீங்க. ஆக்சுவலி இதை பற்றி நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி அப்டேட் கொடுத்துருந்தோம். கூடிய சீக்கிரம் மாங் ஸ்டுடியோஸ் ஒரு நியூ சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு. மாங் ஸ்டுடியோஸ்ன்னு உடனே நீங்கள் எந்த சீரியலில் எந்த சேனல்னுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஜீ தமிழில் தான். ஜீ தமிழில் இப்போ சந்தியா ரகம் சீரியல், நினைத்தாலே நினைக்கும் சீரியல் அப்படின்னு சொல்லி 2 சூப்பர் ஹிட் சீரியல்ஸை ப்ரைம் டைமில் அடுத்தடுத்து இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நினைத்தாலே நினைக்கும் சீரியலோட கிளைமேக்ஸ் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லி. நானுமே அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்னும் ஒரு 3 months கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. நினைத்தாலே நினைக்கும் சீரியல் முடிய போகுது, ஒன் லாஸ்ட் டைம் டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நானுமே சொல்லியிருந்தேன் ஒருவேளை கிளைமேக்ஸ் ஷூட்லாம் முடிச்சிட்டாங்க போல், ஸோ சீரியல் முடிகிறதுனால தான் இந்த மாதிரிலாம் ஹீரோ மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ நினைத்தாலே நினைக்கும் சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் பார்த்தீங்கன்னா மாங் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த நியூ சீரியல் வரப்போகுது. அந்த நியூ சீரியலில் யார் ஹீரோவாக நடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நினைத்தாலே நினைக்கும் சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிற ஆக்டர் ஆனந்த் தான் அதுலேயுமே ஹீரோவாக நடிக்கிறாரு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற சீரியல்லே நெக்ஸ்ட் சீரியல்ஸில் ஹீரோவாக நடிக்கிறாரு. ஹீரோயினாக யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுமே நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான். சன் டிவியில் ராகவி சீரியலில் இவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நியூஸ் கிடச்சி. பட் அந்த சீரியலில் டோட்டலாக கேப்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த சீரியல் நடிக்கல போல. இப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆக்ட்ரஸ் தேஜஸ்வினி தான். இவங்க இதுக்கு முன்னாடி ஜீ தமிழ்லேயும் வித்யா நம்பர் 1 சீரியலில் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க. அந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்களோட என்ட்ரி வேறு எந்த சீரியலுமே வரல. இப்போ இந்த நியூ சீரியல் மூலமாக வரப்போகுது. சரி, ஓகே, அது என்ன ஜெகதாத்ரி அப்படின்னு தான் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக ஜெகதாத்ரி அப்படிங்கிறது ஜீ தெலுங்கில் ரொம்பவுமே ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் சீரியல். ஜீ தெலுங்கில் பார்த்தீங்கன்னா மக்கள் மனசில் அந்தளவுக்கு ஒரு பெரிய இடத்த பிடிச்ச சீரியல். ஸோ அதனால தான் அந்த சீரியலில் தமிழ்லையுமே ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய சீரியலை பார்த்தீங்கன்னா வேறு லாங்குவேஜில் உள்ளதை ஜீ தமிழ் எப்பயுமே மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெகதாத்ரி சீரியலையும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஜெகதாத்ரி அப்படிங்கிறது தெலுங்கில் பார்த்தீங்கன்னா சீரியல் இருக்குது. ஸோ தமிழில் வரப்போ கண்டிப்பாக வேறு டைட்டிலில் வர்றதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஜெகதாத்ரி ப்ரொமோவுமே பார்த்தேன், ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஹீரோயினை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரியே இருக்கும் போல. ஸோ அந்த ப்ரொமோவை வச்சு பார்க்குறப்ப ஹீரோயின் வீட்டுக்கு அடங்கி போகிற பொண்ணாகவும் வெளியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்பவுமே வெகுண்டெழுகிற ஒரு பொண்ணாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த கேரக்டருக்கு கண்டிப்பாக தேஜஸ்வினி செட் ஆவாங்க. இந்த சீரியலுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? ஸோ நினைத்தாலே நினைக்கும் சீரியலுக்கு பதிலாக அந்த சீரியல் வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஆனால் ஒரு நியூ சீரியலில் 10 மணிக்கு லான்ச் ஆனால் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஜீ தமிழில் இதுக்கு முன்னாடி டெலிகாஸ்ட் ஆகிற ப்ரீ பிரைம் டைம் சீரியல்ஸை எதையுமே 10 மணிக்கு மாத்திர நிலைமையில் இல்லை. பார்க்கலாம் எந்த டைம் ஸ்லாட்டில் ஜீ தமிழ் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. நீங்கள் இந்த சீரியலுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.